பராசக்தி படத்துடைய ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த படத்துடைய ஸ்டோரி கிட்ட வந்து போயிடலாம். ஸோ ஸ்டோரி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயிலர்லேயே சொன்ன மாதிரி ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறநானூறு படை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உருவாகி அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிர்க்க நல்லா போராடி எப்படி இது பண்ணாங்கன்றதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளாட்டை வச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி. ஸோ இந்த ஒரு ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமரோட தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சம்பவங்களை வச்சு ஒரு சில மாற்றங்கள் கற்பனை கதையெல்லாம் வந்து இணைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இயக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உண்மை சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சில ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணாமல் நிறைய ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டிஸ்க்ளைமர் போட்டு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இதுதான் ஸ்டார்டிங் இதான் எண்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டோட என்டர்டெயின்மெண்ட்டோட எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டரை வச்சு அதான் ஒரு ஸ்க்ரீன் டைமை வச்சு இவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஸ்டோரியில் வேறு எந்த சேஞ்சஸும் பெரிய அளவில் பண்ணாமல் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிர்க்க இந்த ஒரு மாணவர் கூட்டம் சேர்ந்து இந்த புறநானூற்று படை சேர்ந்து எப்படி இந்த ஒரு இப்போது இதில் வந்து ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராடி எப்படி ஜெயித்தாங்க, தமிழ் மொழியை எப்படி இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் எந்த டிவியேட் ஆகாமல் லீனியர் ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது எண்டு வரைக்கும் இந்த நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் கிட்டே வந்துடுவோம். ஸோ பாசிட்டிவ்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எதுலேருந்து ஆரம்பிக்குன்னே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரவி மோகன் அவரோட இதை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு படம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம ரவி மோகன் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் தான். ஏன்னா ரவி மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தார். இது அவருடைய ஃபஸ்ட் ஃபிலிம் அஸ் அ வில்லன். ஸோ அஸ் அ வில்லனாக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை பூர்த்தி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், வில்லன் கேரக்டராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாருன்றதை நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணுங்க. அப்படியே இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலை. பட் இருந்தாலுமே கூட டெப்த்தாக சொல்லாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஃபார் ரவி மோகன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே தரமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரவி மோகன் கேரக்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செதுக்கி வச்சுருந்தாங்கன்றதை சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சமம் வரும் பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப ப்ரூட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி மோகன் அவர்கள் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட அந்த கொடூரமான அந்த ஒரு வில்லன் கேரக்டர், அந்த மாதிரி சைக்கோத்தனமான வில்லன் கேரக்டரை சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் ரவி மோகன் அவர்கள். அதுக்கப்புறம் அதர்வா கிட்ட வந்துடுவோம். அதர்வா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எஸ்கேவோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் மற்ற படங்களில் பண்ணுற அந்த ஒரு ரோலெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றத நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். அதர்வா அவர்களுடைய முக்கியமான ஒரு நல்ல படங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்வாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்கேக்கு ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே அண்ட் ரவி மோகன் அவங்க 2 பேருக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்வாவும் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சொல்லி ஆகணும். அதர்வாவோட கேரக்டர் உண்மையிலேயே கொஞ்சம் சூப்பர் ரைட் பண்ணியிருந்தாங்க. அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த எமோஷனல் சீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஞ்சம் ஒர்க் அவுட் மாற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பிரதர் ஃபீலிங்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணியிருந்தாங்க அதர்வா கேரக்டருக்கு. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே அவரோட கேரக்டர் கிட்ட வந்துடுவோம். எஸ்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஒரு மெயின் ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கிற அந்த சமயத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ அஸ் அ ப்ரோட்டகனிஸ்டாகவும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஓவராலாகவே இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாத்தோட கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆளி தெரிஞ்சிருந்தாங்க சொல்லியாங்க. ஸ்ரீலீலா அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர்லேயுமே எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அந்த அண்ணாவோட ரெஃபரன்ஸு, கலைஞரோட ரெஃபரன்ஸு அதெல்லாமே வச்சு படத்தை இன்னுமே கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அணி மாதிரி தான் ஃபீல் ஆனாலுமே கூட இது ட்ரூ ஸ்டோரியிலேருந்து மாறி இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம போக வேணாம். பட் ஆனால் அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவையில்லாமல் இருக்காமல் படத்துக்கு கதைக்கு அப்படியே வந்து இணைச்சி கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ அது கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அதுக்குன்னு அது ரொம்ப திகட்டுற மாதிரி அதையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு திணிக்காமல் ஜஸ்ட் மேலோட்டமாக அதை பற்றி பேசினாங்கன்றதுனால அதுவுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃபில் போக போக வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி பிக்கப் ஆகி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சுன்றது சொல்லணும்.
அதனால ஒரு நல்ல ஒரு படமாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ்ஸ் இதுக்கப்புறம் வேறு எந்த பாசிட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்படி நம்ம நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்துடுவோம். நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு நிகரான நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையிலேயே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த படத்தில் பெரிய நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த லவ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லையே, எதுக்கு இது தேவையில்லாமல் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி நிறைய பேர் இந்த லவ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த லவ் கான்செப்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் நான் அதை நெகட்டிவில் சேர்க்க மாட்டேன். எனக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஒத்து வந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த லவ் கான்செப்ட் மட்டும் நான் இப்போதைக்கு நெகட்டிவில் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அப்படியே அதை தவிர்த்து மிச்ச நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். கதை வந்து இதுதான் லீனியரான ஸ்டோரி அப்படின்றது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கதை லீனியரான ஸ்டோரி இதை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி அந்த பதட்டத்திலேயே வச்சு எப்படி ஒரு மொழிப்பற்ற இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் சூரரை போட்டு படம் அந்த படம் ரேஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். பட் ஆனால் அந்த ஒரு புரட்சி படம், ஒரு போராட்டம் நினைக்கிற படம். ஸோ அது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோட எந்த அளவுக்கு ஒரு படம் முடிச்சு வரும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அதை எடுக்கணும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பின மாதிரியும் பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஏற்கனவே சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா அதர்வா வந்து பார்த்திங்கன்னா சாகர எமோஷனல் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எமோஷனலாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டெத்ஸ்லாம் நடந்திருக்கும். இஷ்டத்துக்கு சாக்ரிஃபைஸ் சொல்லி சொல்கிறாங்க. பட் அந்த சாக்ரிஃபைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த டைமை ரொம்ப கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த டைட்டில் கார்டு பராசக்தின்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போது வந்து கோவிந்தத்தை கேட்டது வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதோட அஃபெக்ட் அந்த கொடுத்த அந்த ஒரு அஃபெக்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அந்த இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்கே நல்லா அஃபெக்ட் ஆகிருக்காருன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதே அதர்வாவோட டெத்துக்கு அப்புறம் அதை அப்படியே வந்து அதர்வா இறந்துட்டார். அவர் வந்து இதில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்கே கூப்பிட்டு வந்தாங்க, இது பண்ணாங்க, போட்டு சும்மா படுத்துனாங்கன்ற மாதிரி காமிச்சு டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ அந்த எமோஷனல் சீன்ஸ் பார்த்திங்கன்னா பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆச்சு தான். பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த கோவிந்தோட டெத்து எந்த அளவுக்கு இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு இந்த அதர்வாவோட டெத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை எந்த விதமான அஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தலை அப்படின்றத சொல்லி ஆகணும். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு எந்த விதமான அஃபெக்ஷனையுமே வந்து பெரிய அளவில் கொடுக்கல அப்படின்றத சொல்லணும். ஏன் சொல்கிறது அதரோட சாக்ரிஃபைஸ் கிடையாது, மற்ற எல்லா சாக்ரிஃபைஸுமே. அதரோட சாக்ரிஃபைஸ் வந்து கதையில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு திருப்பத்தை கொடுத்தாலுமே கூட பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது பெரிய அளவில் கனெக்டிவிட்டியே கொடுக்கலன்றதான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் படம் ரொம்பவே டெத் ஸ்லோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே டைம் எடுத்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லணும்னு பார்த்துருக்காங்க. அது வந்து இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற படங்கள் ரிலீஸ் ஆகிற போது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு மத்தியில் இந்த படம் இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் ஒத்து வருமானது தெரில. ஏன்னா டக்குன்னு ரஷ் பண்ணி ஒரு எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னே தெரியாமல் ரஷ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி படங்கள் தான் இப்போதைக்கு இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் இவ்வளோ ஸ்லோ பிச்சாக மூவ் ஆகி இந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லி டைம் எடுத்து ஒரு சொன்ன படம். ஸோ அதுவுமே எதுனா ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்திக்கலாம். ஓவராலாக இப்போதைக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தோம் வந்துடுவோம். ஸோ ஓவரால் ரேட்டிங் இந்த படம் பார்க்கலாமா நம்ம கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். கன்ஃபார்ம் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே கூட லிட்டில் பேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலே போதும், படம் செம்ம இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த நிறைய காட்சிகள் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தோட மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கெத்தான ஒரு வைப்பை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100வது படம்ங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு பங்கம் பண்ணியிருக்காருன்ற ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். மியூசிக் டிபார்ட்மெண்ட் வைஸ் தரம். ஸோ மியூசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ரேட்டிங் வந்து நான் வந்து அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 3.5 கொடுப்பேங்க. 3.5 கொடுப்பேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ரொம்ப நல்லா இருக்குன்றதை தாண்டி ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நல்லா இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஒரு எபோ ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு எபோ ஆவரேஜ் மூவி நம்ம எஸ்கே அவர்கள்கிட்ட இருந்து ஒரு எபோ ஆவரேஜான ஒரு மூவி வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நல்ல படம், கன்ஃபார்ம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் இல்லை மல்டி டைம் வாட்சபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்கு ஒத்து வராது. ஒரு டைம் பார்க்கலாம், மறுபடியும் இன்னொரு டைம் கூட பார்க்கலாம், அதுக்கப்புறம்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான படம் தான். ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் சொன்னாங்க. ஒரு டக்குன்னு ரஷ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட ரொம்ப ஸ்லோவாக டைம் எடுத்து தான் சொன்னாங்க. லவ் கான்செப்ட் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு பெரிய அளவு அது ப்ராப்ளமாக தெரில. அண்டு
எஸ்கேவோட கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு நல்ல படம் பார்த்தோம்டா காசு வந்து ஒர்த்துதா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். ஸோ இன்னும் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தான். ஒன் டைம் வாட்சபிள், கன்ஃபார்ம் பார்க்கலாம். உங்களை கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிசப்பாயிண்ட் பண்ணாது. பட் நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸ்டில். பட் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.